மோடியை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இனிமேல் நிரந்தர பிரதமர் அவரே. புதிய சர்ச்சையை கொளுத்தி போட்ட கபில் சிபல். ராகுல் ஸ்டாலின் மம்தாவுக்கு அனுப்பிய அவசர கடிதம். வணக்கம் நண்பர்களே. தற்போது மத்திய அரசு ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளது. இதில் லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை தாக்கல் செய்து அது குறித்து விளக்கம் அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் 543 எம்பிகளை கொண்ட லோக்சபா இனிமேல் 850 உறுப்பினர்களாக அதிகரிக்கப் போகிறது. இந்த நிலையில் மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா தொகுதி அதிகரிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போன்றவர்கள் கூறி வருகிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் இங்கு கூடுதலான குறைவான எம்பி தொகுதிகளே வரப்போகிறது. வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அங்கு அதிகமான எம்பிகள் வரப்போகிறார்கள் என்று நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். ஆனால் இப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் தொகுதி மறுவரை என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் உருவாக்கப்படுகிறது என்றாலும் அந்த அடிப்படையில் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரே அளவிலான உறுப்பினர்களையே நியமித்தாலும் கூட அது பாஜகவுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். அதாவது தற்போது தமிழ்நாட்டில் 39 எம்பி தொகுதிகள் இருக்கும் நிலையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு அது 59ஆக உயரப்போகிறது. அதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பி தொகுதி இருக்கும் நிலையில் அடுத்து 120ஆக அதிகரிக்கப் போகிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான தொகுதிகள் அதிகரிக்கப் போகிறது. ஆனால் பாஜக அரசை பொறுத்தவரை வட மாநிலங்களில் கடந்த தேர்தலில் 238 தொகுதிகளில் போட்டியிட்டு 127 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் 238 தொகுதியில் போட்டியிட்டு 29 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு வட இந்தியாவில் தான் செல்வாக்கு அதிகமாக உள்ளது. அதனால் இங்கு அதிகப்படியாகவோ அல்லது தென்னிந்தியாவை போல சம அளவில் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாலும் கூட அது அவர்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் 2026க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதிகள் மறுவரையறைக்கு பின்பு அமல்படுத்தப்படும் 106வது அரசியல் திருத்த சட்ட மசோதா ஏற்கனவே மக்களவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதைதான் இப்போது மத்திய அரசு திருத்தம் செய்ய முடிவு செய்திருக்கிறது. ஆனால் என்ன மாற்றம் செய்ய போகிறோம் என்பதை இப்போது வரை அவர்கள் சொல்லவே இல்லை. அதோடு இவர்கள் கூட்டத்தொடர் வைத்துள்ள ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களின் எம்பிகள் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் மக்களவையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து எளிதாக தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தேதியை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் வட இந்தியாவில் பலமுடன் இருக்கும் பாஜகவை மத்தியில் எந்த ஒரு கட்சிகளும் இனிமேல் வெற்றி பெற முடியாது. அதனால் இனிவரும் காலங்களில் பாஜகவே மத்தியில் நிலையான ஆட்சி அமைத்து விடுவார்கள். அதற்கான அடித்தளத்தை தான் இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மூலம் கொண்டு வருகிறார்கள் என்று கருத்து கூறியிருக்கும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இதுகுறித்த தகவலை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கும் கடிதம் வாயிலாக தெரியப்படுத்தியுள்ளாராம். அதோடு இந்த 3 நாட்களும் அனைத்து எம்பிகளையும் மக்களவைக்கு அனுப்பி விவாதம் செய்யுங்கள். அப்படி செய்தாலும் சில காலம் இதை இழுத்தடிக்கலாம் என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதி மறுசீரமைப்பை உறுதிப்படுத்திவிட்டார்கள். அவர்களுக்கு போதுமான எம்பிகள் பலம் மக்களவையில் இருப்பதால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றி விடுவார்கள். அவர்கள் நீதிமன்றத்திற்கு எதிர்க்கச் சென்றாலும் இது நம்மால் செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். அதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலின், மம்தா பானர்ஜி போன்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காக தங்களது கட்சியின் எம்பிகளை ஏப்ரல் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளிலும் கண்டிப்பாக மக்களவையில் ஆஜராகி பாஜகவின் இந்த செயலுக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் அமளியில் ஈடுபடுமாறு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. தேர்தல் கமிஷன் மு.க.ஸ்டாலினுக்கு ஆப்படிப்பது எப்போது? அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி தகவல். தமிழக பாஜகவின் அண்ணாமலை தற்போது சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் பேசும்போது திமுகவில் உள்ள மு.க.ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஆகிய 3 பேரும் பிரதமர் மோடிக்கு தேர்தல் வந்தால்தான் தமிழ்நாடு தெரியும் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வந்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள டீ கடைகள் தெரிகிறது, தேர்தல் வந்தால்தான் மார்க்கெட் ஏரியாவில் வாக்கிங் செல்கிறார், தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு இவரே தேர்தல் வந்தால்தானே வெளியில் இறங்கி நடக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க பிரதமராக இருக்கும் மோடி ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுக்கு வந்து விசிட் அடிப்பாரா? இவர் என்னமோ ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை நேரில் சந்திப்பது போலவும் டீ கடைக்கு சென்று டீ குடிப்பது போலவும் பேசுகிறார். கோபாலபுரம் குடும்பத்தின் மு.க.ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஆகிய 3 பேரும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறார்களா என்ன? தேர்தல் வரும்போதுதானே வெளியில் தலை காட்டுகிறார்கள்.
மற்றவர்களை விமர்சிப்பதற்கு முன்பு இவர்கள் முதலில் தங்களை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்தே திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிமுக பாஜக கட்சியினரை மோசமான வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறார்கள். இதே நிலை நீடித்தால் நாங்களும் திமுகவுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ள அண்ணாமலை, தமிழ்நாட்டுக்குள் தேர்தல் ஆணையம் திமுகவின் அடிவருடி அதிகாரிகளை தட்டி தூக்கி வருகிறார்கள். இதன் காரணமாக இரண்டாவது முறையும் திமுக ஆட்சியை தொடர வேண்டும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் திரைமறைவில் ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அதையெல்லாம் உளவுத்துறை மூலம் தமிழக தேர்தல் ஆணையரின் கவனத்திற்கு வந்த பிறகுதான் அதில் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் அவர் தட்டி தூக்கியிருக்கிறார். இந்த பட்டியலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரும் கூட இருப்பதாக கருதுகிறேன். அதனால் திரைமறைவில் இவர் செய்து வரும் தில்லுமுள்ளுகளுக்காக தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அடுத்து மு.க. ஸ்டாலினையும் தட்டி தூக்குவார். அதனால் அவர் சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி ஆதாரங்களும் உளவுத்துறை கொடுத்திருப்பதாகவும் கூடிய சீக்கிரமே மு.க. ஸ்டாலினுக்கும் தமிழக தேர்தல் ஆணையர் செக் வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் தேர்தலுக்கு முன்பு மு.க. ஸ்டாலின் திரைமறைவில் செய்து வரும் தில்லுமுள்ளு செயல்களால் இதுவரை பொறுப்பு டிஜிபி, தலைமை செயலர், லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி என பலரும் கட்டம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக மு.க. ஸ்டாலினும் இந்த பட்டியலில் தட்டி தூக்கப்படுவார் என்கிற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. அதனால் தேர்தல் வரை கூட இவர் தாக்குப்பிடிப்பாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. அதனால் தான் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரிவது போன்று தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விட்டு வருகிறார். குறிப்பாக பிரதமர் மோடிக்கு இவர் மிரட்டல் விடுக்கிறார். அவர் பதிலுக்கு இவரை மிரட்டினால் இவர் தாங்குவாரா? தான் யார், தன்னுடைய பலம் என்ன என்று தெரியாமல் வீட்டில் பூச்சி போன்று மு.க. ஸ்டாலின் நெருப்போடு விளையாடுகிறார். இவர் பிரதமர் மோடிக்கு எதிராக பேசிய அந்த வீடியோ தற்போது டெல்லி அனுப்பப்படுகிறது. அதனால் அந்த வீடியோவில் பேசிய விஷயங்களை கேட்டு அறிந்துவிட்டு பிரதமர் மோடி அடுத்தபடியாக மு.க. ஸ்டாலினுக்கு சரியான பாடம் புகட்டுவார். அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுகவையும் கட்டம் கட்டி கம்பி என வைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பட்டியலில் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இப்போது பேசுவதற்கெல்லாம் சேர்த்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வட்டியும் முதலுமாக வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று ஆவேசமாக பேசியுள்ள அண்ணாமலை, தொகுதி மறுவரையறை என்பது மாநிலங்களின் குரலை ஒடுக்கும் முயற்சி அல்ல, அது மக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 39 எம்பிகள் என்பது 59ஆக உயரப்போகிறது. இது நல்ல விஷயம்தானே? இதை கூட தெரிந்து கொள்ளாமல் தனது அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசை விமர்சிக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதாவது 59 எம்பிகள் கிடைக்கும் போது தமிழகத்தின் வலிமை 50% உயரப்போகிறது. இதனால் தமிழகத்தில் குரல் டெல்லியில் ஓங்கி ஒலிக்கும். இதை கூட ஸ்டாலினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மோடியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக பேசுகிறார். தென் மாநிலங்களுக்கான மக்களவை எம்பிகள் எண்ணிக்கை குறைந்தால் பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுகிறார். நான் சொல்கிறேன், தமிழகம் இப்போது புதிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் திமுகவின் பழைய வருடங்கள் எல்லாம் இனிமேல் எடுபடாது என்பதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வாய்க்கு வந்தபடி நேற்று பேசிய மு.க. ஸ்டாலினுக்கு வாயிலேயே ஒரு குத்து விடும் அளவுக்கு வார்த்தைகளை விட்டு விளாசி இருக்கிறார் அண்ணாமலை. மு.க. ஸ்டாலினின் அழைப்பை நிராகரித்த ராகுல் காந்தி, திமுக காங்கிரஸ் மோதல் அதிகரித்தது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று காங்கிரஸ் கட்சி கூறி வந்தார்கள். என்றாலும் அக்கட்சி வெளியேறினால் தனது தோல்வி உறுதியாகிவிடும் என்பதால் ராகுல் காந்தியை விட்டுவிட்டு சோனியா காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொண்டார் மு.க. ஸ்டாலின். இதனால் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருந்து வருகிறார் ராகுல் காந்தி. அதனால்தான் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து பல மேடைகளில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி இந்த முறை திமுகவினர் அவருக்கு அழைப்பு விடுத்தும் கூட வர மறுத்துவிட்டாராம். ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஒரே நாளில் திமுகவுக்காக மு.க. ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சிக்காக ராகுல் காந்தியும் பிரச்சாரம் செய்தபோது கூட அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. இருப்பினும் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் ராகுல் காந்தியை அழைத்து வந்து ஒரே மேடையில் அவரையும் மு.க. ஸ்டாலினையும் ஏற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார்கள். என்றாலும் ராகுல் காந்தி திமுகவின் அழைப்பை நிராகரித்து விட்டாராம். இதனால் அவர்கள் இருவரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்வது நடக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். இதன் மூலம் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டம் அடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது.